ஹரே கிருஷ்ணா. 28ஆம் ஸ்லோகம் பார்க்கலாம். ஏஷாம் த்வ அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தேத்வந்தவ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவர்த்தா. திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவங்களை இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுது. பாவிகள், நாத்திகர்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது ரொம்பவும் கஷ்டம். அறநெறிகளை பயிற்சி செய்து வாழ்க்கை கழிச்சவங்க, புண்ணியம் செய்தவர்கள், பாவ விளைவுகளை வென்றவர்கள் ஆகியோர் மட்டும்தான் பக்தி தொண்டினை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இதுதான். இதே போல ஏற்றும் தூய பக்தர்களின் தொடர்பினால கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏன்னா சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி உண்மையிலேயே ஒருவர் முக்தியை விரும்பினால் அவங்க பக்தர்கள் தொண்டு செய்யணும். அதாவது மகத்ஹேவாம் துவாராம் ஆகுர் விமுக்தே. ஆனால் பௌதீகவாதிகளின் தொடர்பில் இருக்கிறவங்க இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் இருக்கிறாங்க. தமோத்வாராம் ஏஷிதாம் சங்கீஷாங்கம். இந்த உலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான பகவானின் அனைத்து பக்தர்களும் இந்த பூலோகத்தில் பயணம் செய்கிறாங்க. பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது தான் தங்களது சொரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அர்வவாதிகளுக்கு தெரிகிறதே இல்லை. தனது சொரூப நிலையில மீண்டும் நிலை பெறாதவர முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்வதோ மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டுல முழுமையாக ஈடுபடுவதோ சாத்தியம் இல்லாததாகும். 29ஆம் ஸ்லோகம் பார்க்கலாம். ஜராம மரணமோஷாய மாம் ஆஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்ரம் ஆத்யாத்ம கர்மசாக்கிலம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாமே ஜட உடலை தான் பாதிக்குது, ஆன்மீக உடலை இல்லை. ஆன்மீக உடலுக்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எதுவுமே இல்லவே இல்லை. அதனால தான் ஆன்மீக உடலை பெற்று பரமபுருஷ பகவானின் தோழர்களை ஒருவராக ஆகி நித்தியமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்காங்க உண்மையில் முக்தி பெற்றவங்க ஆவாங்க. அகம் பிரகாஷ்மின்னா நான் பிரம்மன். தன்னை பிரம்மனாக, அதாவது ஆன்மீக ஆத்மாவாக ஒருவர் உணரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வில் இந்த பிரம்ம ஞானம் இந்த ஸ்லோகத்தின்படி பக்தி தொண்டிலும் இருக்குது. தூய பக்தர்கள் பிரம்மனின் தளத்தில் திவ்யமாக நிலை பெற்று இருக்காங்க. மேலும் திவ்யமான செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பகவானின் திவ்யமான தொண்டுல தங்களை ஈடுபடுத்தும் 4 வித தூய்மையற்ற பக்தர்கள் தாங்கள் விரும்பிய குறிக்கோளை அடைகிறாங்க. மேலும் முழுமுதற் கடவுளின் கருணையினால பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவர்கள் பரமபுருஷனான ஆன்மீக உறவினை உண்மையிலே அனுபவிக்கிறாங்க. ஆனால் தேவர்களை வழிபடுவோர் முழுமுதற் கடவுளின் உன்னத லோகத்தை ஒருபோதும் அடைவதே இல்லை. பிரம்மனை உணர்ந்த சிற்றறிவு படைத்தோரும் கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணரது உன்னதமான லோகத்தை அடையவே முடியாது. செயல்களை கிருஷ்ண உணர்வுடன் செயலாற்றுவோர் மட்டும்தான் பிரம்மன்னு அழைக்கப்பட தகுதியுடையவங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ண லோகத்தை அடைவதற்கான உண்மையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல உள்ளவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றிய சந்தேகங்கள் எதுவுமே இருக்காது என்பதனால அவங்க உண்மையான பிரம்மன்னு சொல்லப்படுறாங்க. பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதில் ஈடுபட்டுள்ளோரும் பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக பகவானின் மீது தியானம் செய்பவரும் கூட பகவானின் கருணையால பிரம்மன், ஆதிபூத்த முதலியவற்றின் பொருளை பற்றி தெரியவும் முடியும். பகவான் இதனை அடுத்த அத்தியாயத்தில் விளக்குறாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.